வணக்கம் நண்பர்களே. வாஸ்து சாஸ்திரம்னு சொன்னாலே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் வாஸ்து புருஷ மண்டலம். வாஸ்து புருஷ மண்டலம்ன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. அதை எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பூமியை ஒரு உயிரோட்டமான ஒரு பொருளா பார்த்தாங்க. அந்த பூமியின் ஆற்றலை ஒரு மனித உருவமா உருவகப்படுத்தினாங்க. அதுதான் வாஸ்து புருஷன். இப்போ ஒரு சதுர வடிவ நிலத்தை எடுத்துக்கோங்களேன். அதில் 81 கட்டங்கள் இல்லாட்டா 9 கட்டங்களாக பிரிச்சுக்கோங்க. அதில் அந்த வாஸ்து புருஷன் தலை குப்புற படுத்திருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அவரோட தலை வடகிழக்கு ஈசானியத்தில் இருக்கும், கால்கள் தென்மேற்கு கன்னி மூலையில் இருக்கும். அவருடைய உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு பஞ்சபூத சக்தியை குறிக்கும். இந்த சக்திகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வீடு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் இது எல்லாத்தையும் வடிவமைச்சோம்னா வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நல்ல செல்வ செழிப்பும் இருக்கும்னு வாஸ்து சொல்லுது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வடகிழக்கு திசை, அதாவது ஈசானிய மூலை. வாஸ்து புருஷனோட தலை இருக்கிற இடம் இது. இது நீர் தத்துவத்தோட சம்மந்தப்பட்டது. அதனால இந்த இடத்துல எப்பவுமே பாரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இங்கே பூஜை அறை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஹாலு இல்லது நிலத்தடி நீர் தொட்டி இங்கே வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், இங்கே டாய்லெட்டு இல்லாட்டினா கனமான படிக்கட்டுகள்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தென்கிழக்கு திசை. இதை அக்னி மூலைன்னு சொல்லுவோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே இது நெருப்புக்கான இடம். நம்ம வீட்டோட ஆரோக்கியமே நம்மளுடைய சமையலில் தான் இருக்குது. அதனால நம்மளுடைய சமையல் கட்டை இந்த திசையில வச்சோம்னா சிறப்பா இருக்கும். அதுதான் பெஸ்ட். கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இன்வெர்டர், ஜெனரேட்டர் போன்றவற்றை இங்க வைக்கலாம். இது சரியான இடம். இந்த இடத்துல தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அப்படியே தென்மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் கன்னி மூலை. இது பூமி தத்துவத்தை குறிக்குது. வாஸ்து புருஷனுடைய கால்கள் இங்கே தான் இருக்கும். பூமி எப்படி உறுதியாக இருக்கோ அதே மாதிரி இந்த மூளை ரொம்ப கனமாக இருக்கணும். அதனால தான் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வைக்கிறது நல்லது. வீட்டோட தலைவர் இங்கே தூங்குறதுக்கு இது சரியான இடம். பீரோ அல்லது பணப்பெட்டி இந்த மூலையில் கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா செல்வம் பெருகும். நாலாவதா வடமேற்கு திசை. இது வாயு மூலை. இது காற்று தத்துவத்தை குறிக்குது. காற்று எப்படி நகர்ந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி மாற்றங்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களை இங்கே வைக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம், ஸ்டோர் ரூம் அல்லது டாய்லெட் இதெல்லாம் இங்கே வச்சோம்னா நல்லா இருக்கும். தானியங்களை சேமித்து வைக்கவும் இந்த திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டோட நடுப்பகுதி. இதை பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். இது வாஸ்து புருஷனுடைய வயிற்று பகுதி. இந்த இடம் எப்பவுமே காலியா வெளிச்சமா இருக்கணும். இங்க தூண்கள் வர்றதையோ இல்ல கனமான சுவர்கள் வர்றதையோ கண்டிப்பா தவிர்க்கணும். ஒரு வீட்டோட எனர்ஜி பாயிண்ட் இந்த சென்டர் தான். அதனால இதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு திசைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த முறைப்படி ஒரு வீட்டை நம்ம கட்டினோம்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸுகளை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.